மதசார்பற்ற என்ன திமுகவிலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறது? நான் வந்து ஓ முட்டாட்டியை கூப்பிடல, இவன் முட்டாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது நியாயமாயா? நாங்கள் நினைக்கிற வரைக்கும் ஆட்சி இருக்கும், நாங்கள் நினைக்கலன்னா ஒயர் ஊறிடுவோம். கீழே கிடக்கிற எச்சியலை பறந்து போய் கோபுரத்தில் உட்காந்துருச்சுன்னா உடனே அது கோபுரம் ஆகிடுமா? எங்கே இருந்தாலும் எச்சியலை தான் சார். இதை நாங்கள் போட்ட எச்சியலை. இதில் என்ன பெரிய பெருமை? எப்படி காங்கிரஸ் என்னைக்கா தனியாக நின்று ஒருத்தனை ஜெயிக்க சொல்லுங்க. இனிமேல் விஜய் வந்து ராக்கெட் ஊழலும் பார்க்கலாம், கப்பல் ஊழலும் பார்க்கலாம். யோக்கியமாக ஆட்சியை ஃபார்ம் பண்ணார். அடுத்த ராத்திரியில் போய் ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஒருத்தர் எம்எல்ஏ காணான்னு தேடுறான். இப்போ உன்னை நான் எந்த பட்டியலில் வச்சுக்கிறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து சொம்பு திருடன்னு நான் சொல்கிறேன். இப்போ முதலமைச்சரை ஒரு பேட்டியில் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தூய சக்தி அப்படின்னு இப்படி காட்ட சொல்லுங்க பார்க்குறேன். மந்திரி சபையை எப்படி அமைக்கணும்னு தெரியாத ஒரு கேபினெட்டு என் சர்வீஸை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சூர்யா வெற்றிமுடன் நினைக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் அமைச்சர்கள் 20 இடம்பெறுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் அமைச்சராக. திமுக இதுவரை செய்யாததை இன்றைக்கு தாவேகா செய்திருக்கிறது அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசவும் எழுதவும் இதையே ஒரு புரட்சியாகவும் பேச தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிலைமையில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக கொடுக்க மனசுல தாவேகா கொடுத்திருக்கிறது, புரட்சி நடந்திருக்கிறது. திமுக போட்ட தயவுன்னு சொல்லணும். நான் ரொம்ப கடுமையாக சொன்னால் பிச்சைன்னு சொல்லுவேன். நீங்கள் பிச்சைன்னா ஒத்துக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இல்லை அப்படியே கூட சொல்கிறேங்க. அந்த கோபுரம் தான் சொல்கிறேன். கீழே கிடக்கிற எச்சியலை பறந்து போய் கோபுரத்தில் உட்காந்துருச்சுன்னா உடனே அது கோபுரம் ஆகிடுமா? எங்கே இருந்தாலும் எச்சியலை தான் சார். இதை நாங்கள் போட்ட எச்சியலை. யார் போட்டது? பெரிய தூய சக்தின்னு வசனம் பேசுனீங்க. இதில் என்ன பெரிய பெருமை? எப்படி காங்கிரஸ் என்னைக்கா தனியாக நின்று ஒருத்தனை ஜெயிக்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி இருக்காளேங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். நான் வேணால் அரசியலை விட்டே கூட போயிடுறேன். ஒத்த எம்எல்ஏ தனியாக நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் சுயேட்சையா. ஏன் சார் இந்த வசனம்லாம்? போயிட்டானுங்க, மந்திரி ஆகிட்டாங்க. என்ன இப்போ பண்ணணும்? மந்திரி ஆகி இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருவாக சுற்றுறாங்க. மந்திரி சபையை எப்படி அமைக்கணும்னு தெரியாத ஒரு கேபினெட்டு என் சர்வீஸை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கணும். கம்யூனலாக கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வேறு பாணி. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்கணும். அப்போ தான் அதனோட ரெப்ரசன்டேஷன் சரியாக இருக்கும். சென்னையை சுற்றியே 9-8 பேர் மந்திரி இருக்கான். என்ன இது மந்திரி சபை? இது வேறு மந்திரி சபை இது. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியலை. அவரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யார், டைரக்டர் யாருன்னு தெரில. அவங்க வந்து கேமரா ஸ்டார்ட்னா தான் இந்த ஆள் எழுந்திரிச்சு உட்காடுறான். அப்போ தான் எழுந்திரிச்சு தூக்கத்துலேருந்து உட்காந்து ஓகே இப்போ என்ன பேசணும் அப்படின்றாரு. நமக்கான முதலமைச்சரை தான் சொல்கிறேன், கவனமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு டைரக்டர் வந்து கேமரா ரோலிங் ஸ்டார்ட்னா தான் இவர் வாயை திறக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் உனக்கு எதாவது பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? இப்போ யார்கிட்ட அவர் பேசியிருக்காரு? ஆதவ ஒரிஜினாலிட்டியும் புசி ஆனந்திட்டையும் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஒரு புருஸ்லி வச்சுருக்காரு, இந்த பக்கம் ஒரு மைக் டைசன் வச்சுருக்காரு. 2 பேர் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? இல்லை என்ன பெரிய மந்திரி சபை எனக்கு தெரியாது, பார்க்காத. என்ன விமர்சனம் செய்தாலும் கூட சமூக வலைத்தளங்களில் அவரை கொண்டாடுறதற்கான ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நான் கூட ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம கடந்து போகிறோம். காங்கிரஸுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, கடந்த காலங்களில் திமுக கொடுக்கல. ஏன்? இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எதனால கொடுக்கல சார்? ஒன்று உங்களுக்கு சொல்லணும். காங்கிரஸிடமிருந்து தேசிய கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, புரியுதா? ஆண்ட கட்சி. திமுகவும் காங்கிரஸும் பாதி பிரித்து நின்ற கட்சி தமிழ்நாட்டில். அந்த கட்சி வளராமல் போயிடுச்சு. அது 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஆளை மாற்றி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. சார் நான் தமிழில் தான் சார் சொல்கிறேன். அப்போ என்ன சார் அர்த்தம்? எங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்க, நான் அதிமுக ஃபேமிலியில் இருந்தாங்க, எங்ககிட்ட வந்துடுவாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க. அப்படி சொன்னால் உங்களுக்கு ஒத்துக்குவீங்க?
எங்கள் ஃபேமிலியில் இருந்தால் தான் நேராக இப்போ தாவேக்கா ஃபேமிலியில் இருக்கு. உரிய மரியாதை கிடைக்கல, உரிய மரியாதை. அது என்ன உரிய மரியாதை? இங்கே என்ன மரியாதை குறைச்சல் சொல்லுங்கள். இப்போ மரியாதையை பற்றி காங்கிரஸ் யாராவது பேட்டி கொடுக்க முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? 25 சீட்டு கொடுத்த இடத்துல 3 அதிகமாக கொடுத்து 28 வாங்கிட்டு போன பெரிய மனுஷன் ப. சிதம்பரம். அந்த பெரிய மனுஷன் தான் தேடுறான். அவர் எங்கே இருக்காரு? வாயை திறக்கிறாரா இப்போ? எதுக்கு? 2 பேர் கொடுத்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்றாரு, நன்றி. வேற அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு பிடிக்கலன்னா கச்சை விட்டு வெளில போகிறேன்னா சொல்லுவார். அவர் இது தெரியாமல் கேட்குற ப. சிதம்பரம் இந்தியாவுக்கே நிதியமைச்சராக இருந்தார்ல. அப்படிப்பட்ட ப. சிதம்பரத்தால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது உங்களால். உன் கட்சி வழக்கு யோகியதை இல்லை. இது உங்களுக்கே சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? ஆண்ட கட்சி சார் காங்கிரஸ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் தான் ஒவ்வொருத்தவனும் பிச்சை எடுத்துக்கிட்டு நின்னான். அந்த காங்கிரஸை தரையோடு தொடச்சி விட்ட கட்சி திராவிட கட்சியில் திமுக வரலாறுலாம்னா நாங்கள் தான் தொடச்சி விட்டோம். இப்போ என்ன அப்படி பூத்து மலர்ந்து அது எங்களால் தான் உதயமாச்சு. 2 இந்த 5 கூட அதில் ஒரு 2 சீட்டு போய் மந்திரி ஆகிட்டோன்னு அப்படியே இது வரைக்கும் வரலாறு இடம்பெறாத ஒரு இந்த 2 மந்திரி ஆனதுக்கே வரலாற்றிலேயே பெரிய சிறப்பு மிகுந்த அப்படின்றீங்க. இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு 50 பேர் 100 பேர் ஜெயிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க, வடநாட்டில் இருக்கவனால இங்கே பிடிச்சிட்டு வந்து கேபினெட் ஃபார்ம் பண்ணாலும் ஃபார்ம் பண்ணிடுவீங்க. உங்களுக்கே இது நியாயமாக இருக்காது. ஒரு ஆண்ட கட்சி இன்றைக்கி வந்து ஒரு 2 மந்திரி, அது யாருக்கிட்ட போய் கேட்குறது? எங்கள் திமுக மந்திரி சபையில் நீ உட்காந்துருந்தா சந்தோஷம், மெஜாரிட்டியில் போய். அல்ல அண்ணா திமுக இருந்தால் கூட சந்தோஷம் இல்லையா? நீ உன் கட்சியை வளர்த்து மேலே கொண்டு வந்து ஆட்சி அமைச்சு அதில் எங்களில் ஒரு 10 பேரை நீ கூட சேர்த்துருந்தீங்கன்னா நீ பெருமையாக சொல்லலாம். ஆண்ட கட்சி இன்றைக்கி வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சிக்கிட்ட வந்து 2 மந்திரியை வாங்கிட்டு கை கட்டி நிற்கிறாங்க. யார்கிட்ட? இப்போ முதலமைச்சர் உட்காந்துருப்பார் விஜய், 2 மந்திரியும் போய் இப்படி நிற்பாங்க. ஏன்னா சார் நடந்தா என்ன சார்? நடக்கிறது தானே அது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அதிமுகவில் அத்தனை ஆம்பளையும் முதலமைச்சர்கிட்ட முதுகெலும்பு ஒடிஞ்சு போய் தானே படுத்து கிடந்தாங்க. அதை விட மோசமான ஃபார்முலா, அதை விட மோசமான ஃபார்முலா விஜய் சார். அதை விட மோசமான ஃபார்முலா விஜய் ஃபார்முலான்னு நான் சொல்லுவேன். அது என்ன நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? பெரிய தூய சக்தினார், யோக்கியமாக ஒரு ஆட்சியை ஃபார்ம் பண்ணார். அடுத்த ராத்திரியில் போய் ஒருத்தனை வச்சுக்கிட்டு வந்துட்டார். ஒருத்தர் எம்எல்ஏ காணான்னு தேடுறான் ஒரு ஆள், காமராஜின்னு ஒருத்தர் டிடிவி தினகரன் கட்சி. இது வந்து தூய சக்தி பண்ணுற வேலையா? ஆபி கூட இந்த வேலையை பண்ணாது. இல்லை, அவர் சொல்கிறாரு, காமராஜ் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அவங்களை நம்பி வந்திருக்கேன், இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் என்னையும் நீங்கள் காப்பாற்றணும், நானாக வந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. ஏன் அந்த சூடு சொரண மான ரோசம்லாம் உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால் டிவிகேயில் போய் சீட்டு வாங்கி நிற்க தெரியாதா? டிவிகேயில் போய் விஜயை நம்பி போய் சீட்டு கேட்டு நின்று ஜெயிச்சு வந்தோன்னு நான் மதிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஜனநாயகம், மாண்பு, மரியாதை, சுயமரியாதை, பகுத்தறிவுன்னு பதவிக்காக கோமனமாக ஓடுறா பதவி கொடுக்குறோன்னா போயிடுவீங்களா? நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ஓடிய உன்னை முதலமைச்சர் ஆக்குறேன்னா ஓடிடுவீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்களேன் சார். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நான் சொல்கிறேன், நாளைக்கு உனக்கு ஒரு முதலமைச்சர் தரேன், நீ நிர்வாணமாக ஓடிடுவீங்களா? சுயமரியாதை சார், பகுத்தறிவு, சுயமரியாதை, தன்மானம், இதெல்லாம் கலந்து பிறப்பில் வந்தது நமக்கு தமிழர்களுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நேற்று ஒருத்தன்ட்ட ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி மறுநாள் காலையில் உங்களை நம்பி வந்துட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னா என்னதுக்கு அது? நீ பதவிக்கு போய் என்ன பண்ண போகிற? உன்னை நம்பி ஓட்டு போட்ட அந்த மக்களுக்கு நீ உன்னால் என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தான் செய்யணும். அவர் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர், மன்னார்குடி தொகுதிக்கு இல்லை. மன்னார்குடியில் நீ ஒரு பெரிய மனுஷன் தானே. அந்த ஆள் டிடிவி உன்னை நம்பி தானே நிற்க வச்சார். நீ அந்த ஆள் திமுக தானே ஜெயிச்ச. அந்த ஆள் அன்றைக்கி ராத்திரியே குழி நோண்டி போச்சுட்டு ஓடி வந்துட்ட. அவனும் வேலையை அதிமுகக்காரனும் வேலையே குழி நோண்டுறதும் புதைக்கிறதும் தான். அவனும் அடக்கமானதில் எனக்கு வருத்தமே கிடையாது. அவனுக்கு எவ்வளோ பேர் வேணாலும் அடக்க மாட்டான். ஆனால் இங்கே வந்து முதல்வர் விஜய் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு தூய சக்தின்னு அவர் வாயை திறந்து இனிமேல் அவர் சொல்லவே மாட்டார். எங்க இப்போ முதலமைச்சரை வந்து சொல்லுங்கள். இப்போ முதலமைச்சரை ஒரு பேட்டியில் இல்லை ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தூய சக்தி அப்படின்னு இப்படி காட்ட சொல்லுங்கள், பார்க்குறேன். அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியும் சார். அவர் வந்து பிஜேபியோ என்டிஏவோ அதிமுக நோக்கி நகரல, ரொம்ப தெளிவாக மதச்சார்பற்ற கூட்டணி வேணுன்றதுல தெளிவாக இருந்து திமுக கூட இருக்கவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. அதுவும் சொல்றாங்க.
மதசார்பற்ற என்ன திமுகவிலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறது? நான் தெரியாமல் கேட்குறேன். நான் வந்து ஓ முட்டாட்டியை கூப்பிடல, இவன் முட்டாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது நியாயமாயா? பெரிய மனுஷனா நீங்கள்? இது என்ன அர்த்தம் பேச்சு? அவர் தான் தெளிவாக இருக்காரு. இப்போ சொல்ல நான் மதசார்பற்ற, நான் வந்து தூய சக்தி பேச சொல்லு. எங்கள் முதலமைச்சர் பார், இப்போ எங்கள் எதிர்கட்சி தலைவர் எவ்வளோ தெளிவாக உள்ள சொன்னார். ஒரு வார்த்தை பேசுனாரா? யார் வீட்டுக்கா புஷ்பா படத்தில் சோபா போன மாதிரி போச்சு. யாருக்கு போச்சு? எங்கே யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், போச்சு இல்லை? அதை யாருக்கு வேணாலும் வச்சுங்க சார். XY எனக்கு யாராக இருந்தா என்ன? யார் துரோகம் பண்ணாலும் துரோகம் தான். துரோகி தான். எந்த துரோகிக்கு போதோ அந்த துரோகி வீட்டுக்கு போயிடுச்சு இல்லை? அதை துணிச்சலாக சொல்லி காட்டுற துணிச்சல் எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு வந்துருச்சு இல்லை? சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டோம்ல. அப்போ ஏஞ்சி நீ பதில் சொல்ல வேண்டியது யோக்கியம் கிடையாது சார். யார் சொன்னது? இங்கே பாருங்க, நாஞ்சில் சம்பத்துக்கு கேட்டுக்கு வெளியில், நான் கேட்டுக்கு உள்ளே உட்காந்து முதலமைச்சரை கேட்குறேன். ஏன் நாஞ்சில் சம்பத்து கதையும் என் கதையும் ஒன்று தான். நாங்கள் 2 பேருமே பிளாட்ஃபார்ம். நீ ஏன் எங்களை பற்றி கவலைப்படுற? கேள்வி கேட்குறோம், முடிஞ்சால் மக்கள் நீயும் பதில் சொல்லிட்டு போங்க. நான் கேட்குறது முதலமைச்சர் உள்ளே உட்காந்துருக்காரு, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பாக கேட்குறாரு. அதுக்கு யாருக்கிட்டங்கிறது குதிரை பேரம்? யார் வீட்டுக்கு சோபா போச்சு? நான் எங்கேயா போனேன்? எவன் முன்னால் நான் போனேன்? பேச வேண்டியதானே, பேசியிருக்கலாம்ல சார். ஆமாம் சார், குதிரை வேகத்தில் குதிரை வேகத்தில் இல்லைனா அன்றைக்கி நைட்டு எம்எல்ஏ எஸ்கேப் ஆகிட முடியுமா? இல்லைனா அன்றைக்கி நைட்டு டிடிவி தினகரன் தூக்கிட்டு போயிருப்பாரு. இல்லைனா அன்றைக்கி நைட்டை கம்யூனிஸ்ட் 2 காணா போயிருக்குமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இனிமேல் நீ தூய சக்தி, இந்த ஆரண சக்தி, ஓடின சக்தியெல்லாம் சொல்லாத. ஒழுங்காக உட்காந்துட்டு ஏதோ வந்திருக்கிறதெல்லாம் வாடகை கம்பெனி, புரியுதா இல்லையா? வந்திருக்கிறதெல்லாம் வாடகை கம்பெனி. எங்கள் கம்பெனி நாங்கள் நினைக்கிற வரைக்கும் ஆட்சி இருக்கும். நாங்கள் நினைக்கலன்னா ஒயர் ஊறிடுவோம். அப்படி வேணால் நீ எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கிட்ட தானே கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் மிரட்டியெல்லாம் வேலை அவங்கள உனக்கு எச்சரிக்கிறோம், ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறோம். சிபிஎம் தோழர் சண்முகம் சொல்றாரு, நாங்கள் எதுக்கு திமுக கிட்ட அனுமதி கேட்கணும், நாங்கள் தனி பார்ட்டி, நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றாரு. அவரால் முடிவெடுக்கிட்டு நாங்கள் வேணானே சொல்லலை. அதுதான் எல்லாரும் நாங்கள் ஒன்று சொல்லிட்டோம் சார். நீங்க எப்படி? நான் கம்யூனிஸ்டை மதிக்கிறவன் சார். கம்யூனிஸ்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது சார். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது சார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், உலகமே அழிஞ்சாலும் சரி ஆட்சிக்கு வர மாட்டோம்னு தெரிஞ்சும் இந்த கட்சியை கலைக்காமல் வச்சுருக்கானு பார் கம்யூனிஸ்டும் பார். தலைவர் கலைஞரே சொல்லியிருக்காரு, நான் பெரியாரை பார்க்காம இருந்தா நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்றது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனுங்க ஆட்சிக்கு வர மாட்டானுங்க. அதில் தெரியாது. ஆனால் இருக்கும், பூட்டின கடையை திறப்பாங்க, திறக்கிற கடையை பூட்டுவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட்டை பற்றி என்கிட்ட கேள்வி நான் வேணால் நிறையா சொல்லித்தரேன். இந்த கம்பெனி எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு பாரு. ஃபுல் மெஜாரிட்டியிலேருந்து எங்களையே வந்து உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. 100 ரூபா இல்லையா, அந்த ரத்து பண்ணுறியா இல்லையாம்பாங்க. என்னதை நடத்திடுவேன்? கம்யூனிஸ்ட்லாம் விடுங்க சார். நான் கேட்குறது, நீ தூய சக்தியாக இருந்ததுன்னா 108ஓட போய் அசம்பிளியில் உட்காந்துட்டு எனக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்குங்க, யார் வேணாலும் என் ஆட்சி பிடிச்சா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க, இல்லையா மீண்டும் நான் தேர்தலை சந்திக்க தயாருங்க. இதை சொல்கிற துணிச்சல் ஏன் விஜய்க்கு இல்லை? இதை சொல்லியிருந்தால் விஜயோட இமேஜ் வேறு. சொல்லியிருந்தால் 234 தொகுதி கூட விஜயை ஜெயிச்சிருக்கலாம். நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் ஊர் பெரிய மனுஷன் வரான் சொம்பத்துக்கு உள்ள வைடா, அவன் சொம்பு திருடன்னு சொன்ன மாதிரி இப்போ உன்னை நான் எந்த பட்டியலில் வச்சுக்கிறது கண்ணு? எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து சொம்பு திருடன்னு வேணால் சொல்கிறேன். அது நீ போடுவே மாட்டியான்னு தெரியாது. போடுற துணிச்சல் உனக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது சார். நான் அது நீங்கள் நாங்கள் எங்கள் பாணியை தான் கையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அவர் போய் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திமுகவில் இருக்கவங்களாம் திருநானுங்க அப்படின்னு சொல்லலையா? சொல்லியிருக்காருல, பேசியிருக்காருல. இதே ஆதவ அர்ஜுனா இப்போ கூட மந்திரி ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா தோத்துட்டாரு, உனக்கு வெக்கமா இல்லை, நீ அதை போய் பார்க்குறத விட்டுன்னு பேசலையா? என்னையா நீங்கள்லாம் வாயை திறந்து பேசி எங்களுக்கு திமுக காரனுக்கு பேசலாம் யாரும் சொல்லியே கொடுக்காதீங்க, புரியுதா இல்லையா? பேசியே வளர்ந்த கட்சி திமுக, பேசியே ஆட்சியை பிடிச்ச கட்சி திமுக, பேசாமலே அடக்கமான கட்சி காங்கிரஸ். பலரும் இந்த சமூக வலைதளங்கள்ல பாக்குறாங்க வருத்தப்பட மாட்டாங்க. திமுக இப்படி பேசுறாங்க, கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க முதலமைச்சர். யாரு கண்ணாமண்ணான்னு பேசுறாங்க? நான் பேசுறதுல ஏதாவது குறைஞ்சபட்ச நாகரிகம் குறைச்சுன்னு சொல்லு. நீ எங்களை திருடன்னு சொன்ன, நான் உன்னே சொம்பு திருடன்னு சொன்னேன்.
நீ என்ன திருடன் சொல்லல ஓவாயால, என்கிட்ட இருக்க திருடன் உள்ள நீ ஏன் கூட்டிகிட்டு போய் ஆட்சிக்கு வந்த? பதில் சொல்லுப்பா. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த ஆளெல்லாம் நாங்கள் ஓட்டு கேட்டோம். அவங்க எல்லாம் அயோக்கியனுவோ திருடனுங்க, ஒரு குடும்பத்தை அரசியல் குடும்பத்துக்கு கீழே இருக்காங்க, கொள்ளடிச்சிட்டாங்க, அட்டூழியம் பண்ணாங்க, இதெல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி இதெல்லாம் விஜய் தானே சொன்னார். அப்புறம் அந்த கல்லாப்பட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற? நீ எந்த இதில் கல்லா கட்ட போகிற? அப்போ நீ யார்? இப்போ கல்லா கட்டுறதுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி திருடணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு காங்கிரஸை கூப்பிட்டு போகிற பாரு, சோ ஃபார் குட். அதுக்கு சரியான காம்பினேஷன். அவங்க திடலடியாக பண்ணுவாங்க, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். நான் ரஃபேல் ஆரம்பித்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ராக்கெட்டில் பறப்ப ஊழல் பண்ணுவாங்க, கப்பலில் ஊழல் பண்ணுவாங்க, உனக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இனிமேல் விஜய் வந்து ராக்கெட் ஊழலும் பார்க்கலாம், கப்பல் ஊழலும் பார்க்கலாம். காரணம் காங்கிரஸ். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி டாக்டர் பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.